வணக்கம் மக்களே! மிஸ்டர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லிர்றேன். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம போல் நம்ம சேனல்ல போட்டிருந்தோம். நான் என்ன மாரி டாபிக் பேசணும், என்ன மாரி விஷயங்கள்ல பேசலாங்கிறத வந்து 4 ஆப்ஷனா குடுத்திருந்தேன். ஜியோ பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் அப்புறம் பிசினஸ், ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட். அதுல பெருவாரியா வந்து கிட்டத்தட்ட மொத்தம் 116 ஓட்டு வந்திருக்கு. அதுல 60% மோர் தென் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பாலிடிக்ஸ் அப்புறம் தமிழ்நாடு அரசியல பத்தி ஆர்வமா இருந்தீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜியோ பாலிடிக்ஸ். ஸோ, நான் இப்போ ஜியோ பாலிடிக்ஸ் நான் மேஜரா கவர் பண்றதுனால, நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு நீங்க நெனைக்க வேணாம். நான் நிச்சயமா எல்லா பாலிடிக்ஸ் ரிலேட்டடா வீடியோ போடுறேன். ஸோ, நான் பாலிடிக்ஸ்க்கு ஏன் ரொம்ப இது சொல்றேன்னா, அதுல வந்து அந்த ஃபேக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும். ஸோ, அதனால கொஞ்சம் அ எனக்கு அது டைம் தேவை. பட் ஸ்டில் நான் போடுவேன். ஸோ, 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டிங். ஸோ, நான் வந்து எந்த வீடியோஸும் வந்து ரொம்ப லாங்கா வச்சுக்கிறது இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம், நான் முந்தி மேஜரான எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சிருந்தேன். பிரீமியர் ப்ரோ, எஃப்சிபி இந்த மாரி எல்லாமே யூஸ் பண்ணுவேன் சைமல்டேனியஸா. இப்ப பார்த்தீங்கன்னா, அது எல்லாம் ஃப்ரீ ட்ரையலா இருந்தனால இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் வந்து இப்ப Canva மட்டும் தான் நம்பியிருக்கேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் Canva வந்து ஒரு ஆன்லைன் பேஸ்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர். அது வந்து பார்த்தீங்கன்னா, அ அப்லோட் ஆகுறதுக்கே 15 மினிட்ஸ் ஆகுது. அப்புறம் ரெண்டரிங் ஆயி அத வந்து சிங்க்ரனைஸ் பண்றதுக்குள்ள சில சமயம் நெறைய மிஸ்ஹேப் வருது, எரர் வருது. சில சமயம் ஆடியோ ப்ளே ஆக மாட்டேங்குது. இந்த மாரி நெறைய குளறுபடினால நான் நான் வீடியோஸ வந்து ஷார்ட்டா வச்சிருந்தா தான் எனக்கு வந்து எடிட்டிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இல்லன்னா வந்து ஒரு 2 மணி நேரம் கூட 1 மணி நேரத்துல 2 மணி நேரம் ஆகுது. அது நிச்சயமா ரொம்ப ரொம்ப தலைவலியான வேலையா இருக்கு. அதனால என்னோட சில வீடியோஸ் சில நாளைக்கு மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். ஸோ, அத நீங்க என்னோட கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஸோ, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 7, 2025 சரியா ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேல நடத்தின அந்த தாக்குதல். மியூசிக் ஃபெஸ்டிவல் நடந்தது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகுது. ஸோ, இத வந்து 2 பக்கமும் வந்து இத அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா லீடர்ஸ் இந்த மாரி நெறையா அ அலைஸ் சோ கால்ட் நேட்டோ அலைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, இதெல்லாம் வந்து ரொம்ப கோரமான சம்பவம். இது வந்து இந்த வரலாற்றில் ரொம்ப நிகழக்கூடாது அந்த மாரி வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நெறைய பேர் வந்து பாலஸ்தீன் ஆதரவாவும் வந்து இந்த நாள வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அண்டை நாடான இந்தோனேஷியா. அவங்க அவங்களோட தலைநகரத்துல ஜகார்த்தால வந்து ஒரு பேரணி போயிருக்காங்க. பாலஸ்தீனுக்கு ஆதரவாவும், இஸ்ரேலுக்கு எதிராவும் அவங்க நடத்தின அந்த தாக்குதலுக்கு எதிரா. ஸோ இந்த 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1200 பேர் இறந்திருக்காங்க. ஹமாஸ் நடத்துற தாக்குதல்ல. அதுல குறிப்பா 250 பேர வந்து பணைய கைதியா புடிச்சுட்டு போனாங்க. அதுல கிட்டத்தட்ட 48 பேர் காசால மட்டும் இருந்தாங்க. இப்போ அ கரெக்ட்டான தகவல் படி கிட்டத்தட்ட 20 பேர் உயிரோட இருக்கிறதா வந்து இஸ்ரேலுக்கு இருக்கு. ஸோ அந்த 20 பேர் முக்கியமா அந்த ஹாஸ்டேஜஸ்க்காக தான் வந்து இவ்ளோ பாடுபட்டுட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்டா நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்துல வந்து இஸ்ரேல், ஹமாஸ் அந்த உடன்படிக்கை வந்து ரொம்ப நல்ல விதமா தான் போது. ஆனா இது இன்னும் சீக்கிரம் முடிய மாட்டேங்கி. ஏன்னா ட்ரம்ப் இந்த 20 பாயிண்ட் அறிவிச்சே 1 வாரத்துக்கு மேலேயே ஆவுது. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல உடன்படிக்கை எடுக்க மாட்டேங்கி. இதுல ஈஜிப்து, அமெரிக்கா முக்கியமா இந்த மாரி நெறைய நாடுகள் வந்து அந்த டாக்ஸ்ல இருக்காங்க. அதே மாதிரி இப்ப பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காருன்னா, இன்னும் கூடிய விரைவில வந்து அந்த பணைய கைதிகள விடுவிக்கிறதா வந்து ஒரு நல்ல செய்தி வரும் எல்லாருக்கும்ன்றத வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு நேத்தன்யாஹூ. ஸோ அதே மாதிரி ட்ரம்ப் அ அவரோட இப்ப சமீபத்தில சிஎன்என்ல குடுத்த ஒரு நேர்காணல்ல, ஹமாஸ் உடன்படிக்கைய வந்து எட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்குங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. சிஎன்என்ல குடுத்த இப்ப ரீசென்ட்டான ஒரு இன்டர்வியூல. ஸோ 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய இழப்பு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, காசா, பாலஸ்தீன் நடந்தத வந்து நம்ம மறுக்க முடியாது. நீங்க யார் சார்பா வேணா இருக்கலாம். இல்ல சென்ட்ரல் அலை, இல்லன்னா லெஃப்ட், ரைட் இல்ல நேட்டோ ரிலேட்டட், பாலஸ்தீன் எந்த மாரி தான் இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 67,000 மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க காசால. அதுல பெருவாரியானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களும், சில்ட்ரன்களும் வுமன்ஸும் தான். ஸோ பெண்களும், குழந்தைகளும் தான் அதிகமா கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால தான் வந்து பிரசிடென்ட் புட்டின் வந்து இப்போ ரீசென்ட்டா அவர் சொன்ன அந்த கூற்று உண்மதான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உலகத்தில மிகப்பெரிய ஒரு குழந்தைகளுக்கான கல்லறை பார்த்தீங்கன்னா வந்து காசா தான். அந்த மாரி ஆயிட்டு இருக்கு. இப்போ திரும்ப பீஸ நோக்கி போயிட்டு இருக்கு. ஹோப் நம்ம வந்து